வணக்கம். இப்போ பிஜேபி அடுத்த ஆட்சி செய்ய முடியுமோ முடியாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு பிஜேபிக்கும். அதனால் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் ஆதரவு முக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டாச்சு. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டு திராவிட சித்தாந்தத்தை உடைக்கணும் ஒரு முடிவு பண்ணி திமுக உடைச்சாச்சு. அடுத்தது விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தாச்சா. அடுத்தது அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ துண்டாக சிறு வயசாளங்களையாக கட்சி ஆரம்பிச்சு விட்டு திராவிட கட்சிகளை ஒழிக்க முடிவு பண்ணிட்டார் அவர். இப்போ அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன நடக்குமோ நடக்கட்டுன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ நடந்துட்டுருக்குது. ஆனால் அதில் பின்விளைவுகள் வர்றதை யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்ல. என்னமோ அவங்க வீட்டில் எய்த்தாப்பில் சண்டைக்கு வராண்டா, வந்தால் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற ஒரு நினப்பில் எல்லாமே இருக்காங்க. இது அந்த மாதிரி சண்டைகள்லாம் இல்லை. அரசியல் அது அவங்க கையில் போச்சுன்னா மக்களால் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் மக்கள் ஒன்று சேரவே முடியாது, ஒன்று சேர விட மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு அத்திப்புத்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் நடக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அதிமேதைகள் அதிகமாக இருக்காங்க. ஆமாம், இப்போ அதிமேதைகள் அதிகமாக இருக்கிறனால தான் ஆட்சி மாற்றத்தை பார்த்துட்டாங்க. இன்னும் பார்க்க போகிறாங்க. இப்போ ஆட்சிக்கு இப்போ ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. ஒரு மாதம் ஆச்சா. இந்த ஒரு மாதத்துக்குள்ள என்ன நடந்திருக்குது பார்த்துக்குங்க. அவங்க 75 வருஷமாக திமுக எந்த அளவுக்கு அவங்க கட்டி காத்தாங்களோ சில கொள்கையெல்லாம், அதெல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே. ஆமாம், பதவி ஏற்கும்போது என்ன முதல்ல செய்யணும், எது பின்னாடி பார்க்கணும் பாடணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் அதிலே மாற்றம் உண்டாயிருச்சு. ஆமாம், மாற்றம் தான் இனிமேல் எல்லாமே. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் அதாவது இத்தனை நாளாக அராஜகம் பண்ணிகிட்ருக்கிறவங்க பூரா தாவேக்காக்காரவங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ தான் தெரியுது எல்லாமே. ஆரம்பத்தில் இருந்தே திமுக ஆட்சி இருக்கையிலே இத்தனை பேர் செஞ்சது வச்சது பூரா ஒரு அரசியல்காரவங்க தாவேக்காக்காரவங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. மொத்தத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு பிடிச்சாங்க. ஆனால் இப்போ பிடிக்கும்போது தான் தெரியுது எல்லாம் தாவேக்காக்காரவங்க அவ்வளோ மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், காரணம் என்னன்னாக்கா இப்போ அவங்க தப்பிக்கணுங்கிறனால நான் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இதில் இருக்காங்க அவங்க. ஆனால் அது உண்மையான அவங்க தாவேக்காக்காரவங்களாக தான் இருக்காங்க. ஏதோ நடக்க போகுது, அது நல்லா தெரியுது. இந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்துக்குவீங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன நடக்குமோ அத்தனையும் நடந்துடும். மக்கள் திண்டாட போகிறது அது உறுதி, அதில் மாற்ற கருத்து இல்லை. இப்போ என்னன்னாக்கா சினிமாக்காரவங்கன்னு ஒன்று சொல்கிறது தவறு. சினிமாக்காரவங்கிறது கூத்தாடிங்கன்னு சொல்கிறதே தவறு. எல்லாமே அந்த சினிமா வழியில் வந்தவங்க தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த சினிமா முகத்திலே வந்தவங்க தான் அவ்வளோவுமே. அந்த இதிலே வந்தாச்சு. அவருடைய வசனம் பிடிக்கும், அவருடைய கதாநாயகன் டைரக்ஷன் பிடிக்கும், அவருடைய பாட்டு பிடிக்கும், அவருடைய நடனம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் நடிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அப்படி சினிமா உலகத்துலேயே எல்லாமே அரசியல் ஓடினதே அப்படி தான். 25 வருஷமும் சினிமா நடிகர்கள்னு சொல்கிறோம் வேணாம். இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ ஒரு சினிமா உச்சபட்ச நடிகர் சிஎம் ஆனதுமே எவ்வளோ நடிகர் உடனே ஜாயிண்ட் ஆகிறாங்க பார்த்தாங்களா. இதான் அவங்க விட்டு கொடுக்காம ஒரு அந்த இன உணர்வுமாங்கள்ல அந்த உணர்வு வருது. ஆனால் அவர் அந்த சிஎம் இன உணர்வு எங்கே காட்டுறாருனாக்கா, அவர் வேறு மாதிரி, அவர் வேறு உணர்வு காட்டுறாரு. ஆமாம், எங்கெங்கே யாரை எப்படி நியமிக்கிறது, எங்கெங்கே என்னென்ன வேலை பார்க்குறதுன்னு சொல்லி அந்த வேலை அவர் பார்க்குறாரு. அவர் உணர்வு வேறு.
இந்த வந்து சேர்றவங்கலாம் வேறு இந்த உணர்வு, இது தொழில் ரீதியான உணர்வு. சினிமாங்கிற ஒரு தொழில் ரீதியான உணர்வு நிறையா பேர் வந்து இங்கே எல்லாம் ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்போ. ஆமாம். ஆரம்பத்தில் எதாவது நடந்தது தான். கலைஞர் ஆட்சி இருக்கும்போது எத்தனையோ இப்போ திமுககாரங்க பூரா எவ்வளோ நடிகர்கள், கணக்கு வழக்கு இல்லாத நடிகர்கள் எல்லாம் திமுக வந்தவங்க. எவ்வளோ பெண்கள் அவ்வளோ பேரும் திமுக வந்தாங்க. அப்படிலாம் இருந்த காலங்க. இப்போ இது புதுசுன்னு நினச்சிட்ருக்காங்க. எல்லாம் அப்படியே வர்றது தான், வகரா வந்துக்கிட்டு தான் இருக்குது, எங்கேயும் போகாது. ஆனால் ஒரு மாபெரும் ஒரு சோதனை நடக்க போகுதுங்கிறது நல்லா தெரியும். ஒரு தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான சோதனை நடக்குது. இதை திமுகவும் அண்ணா திமுகவும் முழிச்சு 2 பேரும் கூட்டு சேர்ந்தாதான், வேறு வழியே இல்லை. இருவருமே ஒன்று சேர்ந்தாதான் நல்வழி பிறக்கும். இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், வேறு வழி இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வழியாக பாருங்கள். நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க மட்டும் சொல்கிறேன். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கிறனால தான். ஆமாம். ஏன்னா என்னடா தமிழ்நாட்டில் செஞ்சுட்டா, என்னடா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லி எத்தனையோ நாயெல்லாம் கேட்டுச்சுங்க தான். புரியுதுங்களா? காலில் செருப்பு போடாமல் போனவன், கோமணம் கட்டினவன், இடுப்பில் துண்டு கட்டக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, இப்போலாம் இருந்து இன்றைக்கி வந்து தைரியமாக மீடியாவில் வந்து பேசுகிற லெவலில் பெரிய லெவலில் இன்றைக்கி கொண்டாந்துருக்காங்கனாக்கா, கெத்தாக நின்று பேசுகிறானாக்கா அவ்வளோ காரணம் இந்த திராவிட கட்சிகள் வந்தனால தான். அதில் மாற்றேக்கிறது. அதில் முழு திராவிட கட்சிகள்னு சொல்கிறதில்ல, அது முழு மூச்சாக கலைஞர் கொண்டு வந்தது மட்டும்தான். தொடக்க புள்ளி யாரோ அது வேறு, அதை முழுச்சாக கொண்டாந்தது டாக்டர் கலைஞருக்கு மட்டும்தான் அது சேரும். வேறு யாருக்கும் சேராது. எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவோ அவங்களாம் காத்தாங்க, கட்டி காத்தாங்க. அது செயல்படுத்தினார், அதிகபட்சமாக செயல்படுத்தினார், போராடினார். அண்ணா இதெல்லாம் மிஞ்சி இந்த 5 வருஷத்தில் அந்த சனாதனங்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார் 5 வருஷமாக. ஆனால் அவங்களெல்லாம் அந்த ஒரு மனுஷனை விட்டுட்டு இன்றைக்கி நிறையா பேர் போயிட்டாங்க. இல்லை, இஸ்லாமியல் கட்சிகள் கண்டிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. இனிமேல் இந்த கிழடு கட்டைங்களாம், இந்தியன் யூனியன் முஸ்லீம்ஸ் கிழடு கட்டைங்களாம் தூக்கி எறிங்க. ஆமாம், இந்த நெல்லை முபாரக்கு இந்த மாதிரி சிறு வயசு ஆளுங்கள்லாம் சேர்ந்து இனிமேல் முஸ்லீம் மொத்தத்துக்கு எல்லாமே ஒரே பக்கமாக நில்லுங்க. எங்கிட்டும் தனியாலாம் போகணும், இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம், ஒரே பக்கம். ஆமாம், அனைத்து முஸ்லீமும் சேர்ந்து ஒரு பக்கம். நமக்கு இத்தனை வருஷமாக யார் நல்லது செஞ்சாங்களோ அந்த பக்கம் மட்டுமே. அந்த ஒரு முரண்பாடு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.